ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் ஃபிலிமோட டீட்டெயில்ஸை என்னோட இன்ஸ்டா பேஜில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஷார்ட் ஃபிலிமில் மனைவி தன்னோட எக்ஸ் லவ்வர்களை பற்றி பேச போக அதுவே அவளுக்கு பயங்கரமாக பேக் ஃபயர் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. நான் அடிக்கடி என் வீடியோக்களில் சொல்கிறதே தான், இந்த படங்களை எல்லாம் பொழுதுபோக்கா மட்டும் பாருங்க, இதை ஒரு பாடமாக எடுத்துக்காதீங்க. சரி, இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஆர்த்தியும் அவ புருஷன் ராகுலையும் காமிக்கிறாங்க. ரொம்ப அந்யோன்யமான தம்பதிக. அலாரம் அடிக்கிற சத்தத்தை கேட்டு ராகுல் தான் முதல்ல எந்திரிக்கிறான். ஆர்த்தி எந்திரி அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கிற ஆர்த்தியை மென்மையா எழுப்புறான். அவளும் கண்ணு முழிக்க அந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கொஞ்சி குழாவி அவங்க காதல் விளையாட்டை விளையாடுறாங்க. ஆர்த்திய ராகுல் ஏகத்துக்கு வர்ணிக்கிறான். உலகத்திலேயே எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரே பொண்ணுனா அது நீ மட்டும்தான் ஆர்த்தி அப்படின்னு அவளோட தலையில கிரீடத்தவே சூட்டிடுறான். இப்படி அந்த காலை பொழுது ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த காட்சியிலேயே ஆர்த்தியோட காலை அமுத்தி விட்டுட்டு சோஃபால உட்கார்ந்துருக்க அவங்க ரெண்டு பற்றி தான் காமிக்கிறாங்க. பல விஷயங்களை அவங்க பேசி சிரிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ராகுலும், சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு விளையாட்டு விளையாடலாம், அந்த விளையாட்டுக்கு பேரு ட்ரூத் ஆர் டேர், உண்மையை தைரியமா சொல்லணும் அப்படிங்கறது அந்த விளையாட்டுக்கு பேரு. நான் கேட்குற கேள்விக்கு மறைக்காம உண்மையா பதில் சொல்லணும் அப்படின்னு ராகுல் சொல்ல, சூப்பர், எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேளு கேளு அப்படிங்கிற ஆர்த்தி ரொம்ப குதூகாலத்தோட, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவனை பின் தொடர்ந்து இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதாவது சோஷியல் மீடியாவில் ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆனதவே சோஷியல் மீடியாவை பார்த்து தான் அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்குது இன்னைக்கு இருக்கிற காதல். ஸோ அப்படி இவனோட கேள்வி இருக்க, அதை கேட்டு அவன் முகத்தை மூடிட்டு சிரிக்கிறா. பண்ணியிருக்க, அவன் சோஷியல் மீடியாவில் அவனை பின்தொடர்ந்து அவனை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பின்தொடர்ந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. சரி, நீ கேட்டுட்ட, இப்போ என்னோட முறை அப்படின்னு ஆர்த்தி சொல்றா. சரி கேளு அப்படின்னு ராகுலும் சொல்ல, எங்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீ கேட்காம இருக்கிற ஒரு கேள்வி, அது என்ன அப்படின்னு ஆர்த்தி கேட்குறா. அப்படின்னா அப்படின்னு யோசிச்ச ராகுல், நான் கேட்பேன், ஆனால் நீ அதுக்கு உண்மையான பதில் சொல்லணும், ஓகேவா அப்படின்னு பீடிகை போடுறான். காட் ப்ராமிஸா நான் உண்மையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஆர்த்தியும் ரொம்ப எக்ஸைட்டாக அவனை பார்க்குறா. வாட்ஸ் யுவர் பாடி கவுண்ட் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு புரியாமல் ஆர்த்தி அவனை திரும்ப கேட்க, உன் பாடி கவுண்ட் கேட்டேன் அப்படிங்கிறான். ஆர்த்திக்கு அது புரியல. இந்த பாடி கவுண்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆணோ பெண்ணோ கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை பேர்த்துக்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடி கவுண்ட். அது ஒருத்தராக இருக்கலாம், ஒருத்தருக்கு மேற்பட்டவங்களாகவும் இருக்கலாம். இதை ராகுல் கேட்கவும், ஆனால் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா எந்தவித தயக்கம் இல்லாமல் வெக்கம் கலந்த ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு 9 பேர் அப்படிங்கிறா. என்னது அப்படின்னு ராகுலுக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆகுது. எஸ், இதுக்கு முன்னாடி 9 பேர்த்துக்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் சொல்கிறா. அதோட விட்டுருந்தா மட்டும் பரவாயில்ல, அந்த 9 பேர்த்துக்கிட்ட எப்படியெல்லாம் மேட்ரு வச்சுக்கிட்டேன், எத்தனை நேரம் வச்சுக்கிட்டேன், அதில் எத்தனை பேர் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணானுங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போவும் எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும், இதை கேட்டு ராகுலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நமக்கு முன்னாடி 9 பேர்த்து கூட நம்ம மனைவி படுக்கையை பகிர்ந்திருக்கா அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை ராகுலால் ஏற்றுக்க முடியல. அவன் முகமே காட்டி கொடுக்குது. அவ கையோட கை கோர்த்து உட்கார்ந்துருந்தவன் மெதுவாக அவன் கையை விளக்கிக்கிறான். அவனோட திடீர் மாற்றத்தை உணர்ந்த ஆர்த்தியும், என்னாச்சு ராகுல் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பதில் சொல்லாத ராகுல் மூஞ்சில் அடித்த மாதிரி, நான் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா ஆர்த்தி. ராகுல் மௌனமாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றத பார்த்த ஆர்த்தியும், என்ன ராகுல், அந்த பாடி கவுண்ட்டு உன்னை ரொம்ப பாடாப்படுத்துது போல இருக்கு அப்படின்னு கேட்குறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஆஃபீஸ் ஒர்க்கை நினச்சி கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு ராகுல் அப்பட்டமாக போய் சொல்கிறது ஆர்த்திக்கு நல்லாவே தெரியுது. நமக்கு கல்யாணமாகி 8 மாதம் ஆகுது ராகுல், நீ டென்ஷன் ஆனால் எப்படி இருப்ப அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரியும். நான் அந்த 9 பேர்த்துக்கிட்ட செக்ஸை வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தானே உன் மனசை உறுத்துது. நீ என்கிட்ட உண்மையை எதிர்பார்த்த, நான் அந்த உண்மையான பதில் சொல்லிட்டேன் ராகுல். ஏன்னா உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பலை அப்படின்னு அவ சொல்லவும், சேச்சா அதை பற்றி நான் யோசிக்கல அப்படின்னு திரும்பவும் மறுக்கிறான். உண்மையாவா அப்படின்னு கேட்ட ஆர்த்தி அவனை கட்டி பிடிக்க, முத்தம் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவன் நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ராகுல் ஆஃபீஸ் கிளம்புறான். இப்போ இந்த சீனில் மொட்டை மாடியில் தனியாக யோசிச்சுட்டு இருக்க ராகுலை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்த ராகுலோட ஃப்ரெண்டு விக்கி,
என்ன மச்சி ரொம்ப கவலையாக இருக்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உன் கவலைக்கெல்லாம் நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அதிக பிரசங்கி விக்கி கேட்கவும், நான் என் பொண்டாட்டியோட பாடி கவுண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அது என்னடா பொண்டாட்டியோட பாடி கவுண்ட்டு அப்படின்னு விக்கி புரியாமல் கேட்கவும், அதாண்டா எனக்கு முன்னாடி அவள் எத்தனை பேர்த்து கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராகுலை ரொம்ப ஆச்சரியமாக விக்கி பார்க்குறான். எத்தனை பேர் மச்சி அப்படின்னு கேட்கவும், 9 பேருடா அப்படின்னு ராகுல் கவலையாக சொல்ல, என்னது 9 பேரா? ஐயோ, அப்போ உனக்கு முன்னாடியே அவ பல விளையாட்டுகளை விளையாண்டு வந்திருக்காளா? அப்படின்னா உன் பொண்டாட்டி ஒரு SLUTயா அப்படிங்கிறான். இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஸ்லட் அப்படின்னு, ஆம்பளை சுகத்துக்கு அலையறவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை விக்கி சொல்லவும் சட்டுன்னு கோபத்தில் ராகுல் அவன் சட்டையை பிடிக்கிறான். அவன் சொன்னதும் சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ராகுல் அவன் கிட்ட இருந்து விலகி நடக்க ஆரம்பிக்க, டே மச்சி, இன்னும் 2 பேர்த்து கூட உன் ஒய்ஃபு செக்ஸ் வச்சுக்கிட்டானா அது ஒரு கிரிக்கெட் டீமாவே ஆயிரும்டா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறான். என் பிரச்சனை உனக்கு இவ்வளோ நக்கலாக இருக்காடா அப்படின்னு ராகுல் கோவிக்கிறான். இல்லை மச்சி, உன் ஒய்ஃப் ஒரு ஸ்லட்டாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், தேவையில்லாத வார்த்தைகளை விடாத விக்கி அப்படின்னு ராகுல் கோவப்படவும், இதை நான் சொல்லல மச்சி, உன் மனைவி தான் சொல்லியிருக்கா. 9 பேர்த்து கூட மேட்ரு வச்சிருக்கானா அவள் எப்பேற்பட்டவளா இருப்பா. இன்னும் தோண்ட தோண்ட அவகிட்ட இருந்து எத்தனை எல்லாம் வெளிவர போகுதோ. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா, பேசாமல் அவளை தலை முழுகிடுடா. இப்படி ஊர் மேஞ்சவ உனக்கு பொண்டாட்டியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு ராகுல் மனசுக்குள்ள விஷத்தை ஏற்ற ஆரம்பிக்கிறான் அந்த விக்கி. அதை கேட்ட ராகுலும், என்ன விக்கி சடார்னு இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிறான். அப்புறம் என்ன மச்சி, நீயும் அந்த 9 கூட ஒன்னா 10 இருந்திருக்க அப்படின்னு விக்கி ராகுலோட வெறுப்பை கிளப்புறான். ஆனால் ராகுலோட மனசில் இன்னும் ஆர்த்தி மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்க தான் செய்யுது. இல்லை விக்கி, இதை பெருசு பண்ண வேண்டாம். அவன் நான் கேட்ட கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லிட்டா. ஆனால் நானும் விர்ஜின் இல்லை விக்கி, நானும் பல பெண்கள் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டவன் தானே. எனக்கு ஒரு சட்டம் அவளுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு ராகுல் கேட்கவும், ஆமாண்டா, கண்டிப்பாக ஆம்பளைக்கு வேற சட்டம் பொம்பளைக்கு வேற சட்டம் தான். இப்போ நீ பல பெண்கள் கூட சுத்துனேன்னா உன்னை என்ன சொல்லுவாங்க? கேசனோவான்னு சொல்லுவாங்க, விளையாட்டு பிள்ளைன்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் அதே ஒரு பொண்ணு ஆண் கூட சுத்துனா அவளை கெட்டு போனவன் தானடா சொல்கிறாங்க. நம்ம சொசைட்டியே அப்படித்தாண்டா டிவைட் ஆகிருக்கு, நம்மளும் சொசைட்டி கூட தாண்டா போயாகணும் அப்படின்னு மேலும் மேலும் ராகுலோட மனசுக்குள்ள அந்த விக்கி பையன் விஷத்தை விதைச்சிட்டு இருக்கான். இப்போ ராகுலுக்கு விக்கி சொல்கிறது கரெக்டோ அப்படின்னு படுது. அதே சமயத்தில் வீட்டில் ஆர்த்திக்கு அவள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருக்கா. அப்போ தான் ஆர்த்தியும் அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கா. ராகுல் கேட்ட கேள்விக்கு நான் உண்மையாக பதில் சொன்னேன், ஆனால் அவனுக்கு அது பிடிக்கல போல இருக்கு, மூஞ்சியை திருப்பி வச்சிட்டு இருக்கான். என்னால் உண்மையை மறைச்சு பொய் சொல்லி வாழ முடியாதுடி, இது ஏன் ராகுலுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆர்த்தி அவள் ஃப்ரெண்டு கிட்ட கவலைப்பட்டுட்டு இருக்கா. ராகுல் அதை பற்றியே நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் மைண்டுக்கு போகிறான். ஆஃபீஸ் முடிஞ்சால் அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிறவன் அன்னைக்கு வீட்டுக்கும் வரல. அவன் மூடை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆர்த்தி இன்னைக்கு டின்னருக்கு போகலாமான்னு வாட்ஸ்அப் பண்ணுறா. ஆனால் வாட்ஸ்அப்புக்கே ராகுல் சரியாக ரிப்ளை பண்ணல. மெசேஜை பார்த்துட்டும் பதில் அனுப்பாமல் இருக்கான். அப்புறம் என்ன நினச்சானோ தெரியாது, ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு மொட்டையாக பதில் அனுப்புகிறான். நம்ம பேசலாமா அப்படின்னு டைப் பண்ணுறா ஆர்த்தி. ஆனால் அந்த மெசேஜை அனுப்பாமல் டெலீட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த பக்கம் போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ராகுல் வீட்டுக்கே வரல. அவன் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துட்டு கேம் விளையாண்டுருக்கான். அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்க, அந்த கேமையும் சரிவர அவனால் விளையாட முடியல. அவன் ஃப்ரெண்டு ஏதோ கேட்டதுக்கு வல்லுன்னு கத்துறான். உனக்கு எங்கேயோ இருக்கிற கோபத்தை என் மேலே ஏன்டா காமிக்கிற? எனக்கு தெரியும் உன் பொண்டாட்டி மேலே தான் உனக்கு கோபம். அவள் கிடக்கிறாடா, அவள் கூட உன்னோட உறவை முறிச்சுக்கடா அப்படின்னு அவன் சொல்லவும், ராகுலுக்கு ஆர்த்தி சொன்னதே தான் திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே வருது. அந்த 9 பேர் அதை பற்றி அவள் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே அவன் மனசுக்குள்ளே வந்து போக ராகுலால் இதை தாங்கிக்கவே முடியல. எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்றான். வந்தவனுக்கு தண்ணி கொடுத்த ஆர்த்தி அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, இதோ பாரு ராகுல், நம்ம 2 பேரும் உண்மையாக இருக்கலாம். நீ அந்த பாடி கவுண்ட்டை பற்றி தான் கவலைப்படுற இல்லையா அப்படின்னு ஆர்த்தி கேட்கவும், அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ஆர்த்தி அப்படிங்கிறான். ஸ்பேஸா எதுக்கு அப்படின்னு ஆர்த்தி கேட்கவும், இதை பாரு, அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாம் சரியாயிரும். என்னால் அந்த நம்பர்ஸ்லேருந்து என் மைண்டை வெளியே கொண்டு வரவே முடியல, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உன் பிரச்சனை வந்து அந்த பாடி கவுண்ட்டு மட்டும்தானா, இல்லை நான் செக்ஸ் வச்சுக்கிட்ட அந்த 9 பேர்த்தோட டீட்டெயில்ஸா, நீ எதை எதிர்பார்க்குற ராகுல் அப்படின்னு கேட்குறா. எல்லாத்தையும் தான். அந்த 9 பேர், அவனுக்கு யாரு, அவங்க அவனை எப்படி தொட்டானுங்க, நீ அவனுங்களை என்னெல்லாம் பண்ணுன, இதெல்லாம் சேர்ந்து என் மண்டைக்குள்ளே குடையுது அப்படின்னு ரொம்ப எமோஷன் ஆகுறான். சரி ராகுல், இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆர்த்தி கேட்கவும், கொஞ்சம் தயங்க
மயங்கின ராகுலும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஆர்த்தி அப்படிங்கிறான். இந்த முடிவுக்கு தான் ராகுல் வருவான் அப்படிங்கிறத ஆர்த்தி ஆல்ரெடி கொஞ்சம் கெஸ் பண்ணி வச்சிருக்கா. இருந்தாலும் அவன் வாயில அந்த வார்த்தையை கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ராகுல், உண்மையா பேசினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை பாரு அப்படின்னு வேதனைப்படுறா. அப்படின்னா நீ என்னோட பாடி கவுண்ட்டை மட்டும்தான் பார்க்குற, என்ன பார்க்கல இல்லை, ஃபைன், உன்னோட இஷ்டம் போல செய் அப்படின்னு ஒரே வார்த்தையில அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடறா. ராகுல் அவன் முடிவை சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்ப ஆர்த்தி அப்படியே இடிஞ்சு போய் செவத்துல சாஞ்சிட்றா. இப்ப ராகுல் விக்கியோட வீட்டுக்கு வந்திருக்கான். 2 பேரும் கையில சரக்கு டம்ளர் வச்சுட்டு பார்ட்டி கொண்டாடுறாங்க. கூடவே இன்னொரு ஃப்ரெண்டான ரோகனும் இருக்கான். இப்ப எதுக்குடா பார்ட்டி அப்படின்னு அந்த புரியாத ரோகன் கேட்குறான். அவனுக்கு இன்னும் விஷயம் தெரியாது போல இருக்கு. அதுக்கு அந்த விக்கியும் ராகுல் திரும்பவும் சிங்கிள் ஆயிட்டான்டா நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லி சியர்ஸ் சொல்ல, அந்த ரோகனும் ராகுலை ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறான். சிங்கிளா? உனக்கு தான் ஆர்த்தினா உசுராச்சே, எப்படி அப்புறம் சிங்கிள் ஆவ அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ராகுல் என்னவோ பதில் பேசாம தான் இருக்கான். அந்த முந்திரி கொட்டை விக்கி தான், உனக்கு விஷயமே தெரியாதா, அந்த ஆர்த்தி ஒரு மோசமான பொண்ணுடா, இது வரைக்கும் 9 பேர்த்து கூட அவ மேட்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லவும் 9 பேர்த்து கூடவா, அது உன் கூட இருக்கும்போதா அப்படின்னு ரோகன் ஒரு வேலிடான பாயிண்ட்டை கேட்குறான். இல்லை அப்படிங்கிறான் ராகுல். அப்படின்னா ஆர்த்தி கல்யாணத்துக்கு முன்னாடி 9 பேர்த்து கூட செக்ஸ் வச்சிருக்கான்னு சொல்ல வர, கரெக்டா அப்படின்னு ரோகன் கேட்கவும் கரெக்டு அப்படிங்கிறான் அந்த முந்திரி கொட்டை விக்கி. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் செக்ஸ் வச்சிருக்கா, இப்போ இல்லை இல்லை. ஏன் ராகுல் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னோட பாடி கவுண்ட் என்ன, 15 பொண்ணுங்க கூட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சே நீ செக்ஸ் வச்சிருக்கிற, நீ ரொம்ப யோக்கியமா ராகுல், ஆர்த்தியை குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன யோக்கியம் இருக்கு ராகுல் அப்படின்னு ரோகன் கேட்கவும் சட்டுன்னு ராகுலுக்கு புடனில் அடிச்ச மாதிரி உரைக்குது. இந்த விக்கியோ எப்படியோ ஆர்த்தி அவங்ககிட்ட இருந்து பிரிச்சே விட்டுறணும் அப்படிங்கிற முடிவிலேயே இருக்கிறான். விக்கி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும், ராகுலுக்கு எதிரியே தேவையில்லை, இவனே சங்கோதிருவான். ஒரு நிமிஷம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரோகன் அங்க கத்திட்டு இருந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டு வந்து, ஓ ராகுல் பல பெண்கள் கூட இருந்தா அவன் விளையாட்டு பையன், ஆனா அதே ஆர்த்தி பல பசங்க கூட இருந்தா அவ எஸ்எல்யூட்டியா, இது என்னங்கடா நியாயம், ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டமாடா, அது சரி நீ விளையாட்டு பிள்ளையாகிறதுக்கு உனக்கு தேவைப்பட்டது இன்னொரு பொண்ணு தானே அப்படின்னு திரும்ப ரோகன் ராகுலை பார்த்து கேட்க, ராகுல் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எச்சை முழுங்குறான். விக்கி இப்ப ரோகனை ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அடாடா எவ்வளவு பெரிய மகா, நீங்க எவ்வளவு அரிதான கருத்தெல்லாம் சொல்றீங்க, இப்படி வாங்க இங்க வந்து உட்கார்ந்து உங்க பிரசங்கத்தை ஆரம்பிங்க, நீங்க எங்களுக்கு ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரோகனை ஓட்டுறான். இதோ பாரு, அந்த ஆம்பளை பொறுக்கிய ராகுல் கல்ட்டியோட டிசைட் பண்ணிட்டான் அப்படின்னு விக்கி சொல்லவும் கோபத்துல ரோகன் வார்த்தையை அளந்து பேசுடா அப்படின்னு விக்கி எச்சரிக்கிறான். ரோகனுக்கு புரிஞ்சு போகுது இந்த விக்கி தான் நடுவுல போந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கான் அப்படின்னு. ராகுலை பார்த்து நீ பண்றது தப்பு அப்படிங்கிறான் ரோகனும். இப்ப ராகுல் ரொம்ப குழப்பமடைகிறான். இதை பார்த்த விக்கி, ராகுலோட முடிவு சரின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும், இனி நான் பேச மாட்டேன், உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு விக்கி அங்கிருந்து போறான். விக்கி போனதுக்கு அப்புறம் ரோகன் ராகுல் பக்கத்துல வரான். இதோ பாரு ராகுல், இது எல்லாம் விக்கி பண்றான் அப்படின்னா நான் அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன், ஏன்னா அவன் தகுதிக்கு அது சரி, ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ இவ்வளவு மரமண்டையா இருப்பேன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலடா. ஆர்த்தி எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நீ பல தடவை என்கிட்டவே சொல்லி சந்தோஷப்பட்டிருக்க, அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னேன், ஆனா முடிஞ்சு போனா அவளோட பழைய வாழ்க்கைய கிளறி சந்தோஷமா போயிட்டு இருக்க இந்த புது வாழ்க்கைய ஏன்டா இப்படி கெடுத்துக்கிற, இதே ஆர்த்தி 15 பொண்ணு கூட நீ ஒன்னா இருந்த அப்படின்னு சொல்லி உங்களோட சண்டை பிடிச்சிருந்தா அப்பவும் உன் முடிவு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ரோகன் கேட்கவும் ராகுலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே ரொம்ப குழப்பமா நிக்கிறான். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ராகுல் உணர்றது அவன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. இப்ப அடுத்த காட்சியிலேயே ராகுல் பால்கனியில் நின்றுருக்கான். அவனுக்கு ரோகன் சரக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். விக்கி தான் வந்துட்டான் அப்படின்னு ராகுல் பார்க்குறான். அப்பதான் ரோகனும் காலையில் 5 மணி வரைக்கும் விக்கி குடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. நல்ல வேலை நாளைக்கு சண்டே, ஆஃபீஸும் இல்லை அப்படின்னு ரோகன் சொல்லவும், என்னது நாளைக்கு சண்டேவா அப்படின்னு கேட்ட ராகுல், முன்னாடி எல்லாம் சண்டே ஆச்சுன்னா நானும் ஆர்த்தியும் பெட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டோம், எங்கள் 2 பேர்த்துக்குள்ள அவ்வளோ அஃபெக்ஷன் இருந்துச்சு, அவள் என் கூட நல்லா தாண்டா இருந்தா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போதான்டா புரியுது அப்படின்னு ராகுல் உணர ஆரம்பிக்கிறான். எப்படிடா ரோகன், நான் இந்த விஷயத்தை எப்படி நான் மிஸ் பண்ணேன், நான் ரொம்ப இன்செக்யூர்டாக இருந்திருக்கேன்டா, நான் பண்ணா தப்பு இல்லை, அதே என்னோட ஒய்ஃப் பண்ணா தப்பு அப்படிங்கிற அப்படி ஒரு முட்டாள்தனமான மைண்ட் செட்லேயே இருந்திருக்கான் பாரு அப்படின்னு ராகுல் அவனோட தவறை உணர ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த விக்கி தாண்டா, அவன் தான் எதேதோ பேசி என்னை குழப்பிட்டான் அப்படின்னு ராகுல் சொன்ன அதே சமயத்தில் விக்கி கிட்ட இருந்து ஃபோன் வருது.
பாரு அந்த பிசாசை பற்றி பேசுன அந்த பிசாசே உனக்கு ஃபோன் பண்ணுது பாரு, எடுத்து கேளு என்ன சொல்லுதுன்னு அப்படின்னு ரோகன் சொல்லவும் ராகுல் ஃபோன் ஆன் பண்ணுறான். ஆக்சுவலாக விக்கி வீடியோ கால் பண்ணியிருக்கான். எதிர்முனையில் விக்கி பயங்கரமாக தண்ணி மப்பில் தள்ளாடிட்டே வீடியோ காலில் பேசிட்டு போகிறான். ஹலோ மச்சிகளா, ராகுலோட பொண்டாட்டி ஒரு ஆம்பளை பொறுக்கி அப்படின்னு நான் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் ராகுலும் டே அவன் என் வீட்டுக்கு போயிருக்காண்டா அப்படின்னு கத்துறான். அடிச்சு பிடிச்சி 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறானுங்க. இங்கே ராகுலோட வீட்டில் விக்கி வந்து கதவை தட்டவும் தூக்க கலக்கத்தில் இருந்த ஆர்த்தி வந்து கதவை திறக்கிறா. என்ன விக்கி இந்த நேரத்தில்? ராகுல் எங்க? ராகுல் ஓகே தானே அப்படின்னு ஆர்த்தி கேட்கவும் முதல்ல நான் உள்ள வர்றேன் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி தள்ளாடிட்டே உள்ள வர்றான். உட்காரு உனக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள நகர்ந்த ஆர்த்தியும் ராகுலுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறா. ஆனா அவளுக்கு பின்னாடி வந்த விக்கி ஆர்த்தியை கட்டி பிடிக்கவோ கோபமா அவனை உதறிட்டு என்னடா இப்படி நடந்துக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கத்துறா. அதுக்கு விக்கியும் என்னடி ரொம்ப பத்தினி மாதிரி வேஷம் போடுற, உன் பத்தினித்தனத்தை எல்லாத்தையும் ராகுல் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லிட்டான். 9 பேரோட நிற்குது, அந்த 9 கூட என்னையும் சேர்த்தி 10 ஆக்கிக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை தொட வர அவனை தட்டி விட்ட வார்த்தையும் என்னை தொடர வேலை வச்சுக்காத அப்படின்னு அவனை எச்சரிக்கிறா. திரும்பவும் விக்கி அவளை பலவந்தமாக கட்டி பிடிக்க செம கடுப்பான ஆர்த்தியும் அவன் கையை தடுத்து அவ கால் முட்டியாலேயே அந்த இடத்துல ஒரு எத்துறா பாருங்க ஆர்த்தி. ஐயோ அம்மா அப்படின்னு கத்திட்டே கீழே விழுகிறான். கனவுல கூட இதை நினைச்சு பாத்துறாதடா நாயே அப்படின்னு ஆர்த்தி கத்துறா. சரியா அந்த சமயத்துல ராகுல் ரோகன் கூட அங்க வந்துடுறான். கோவமா நின்று இருந்த ஆர்த்தியை பார்த்த ரோகனும் என்ன ஆர்த்தி இப்படி பண்ணி வச்சிருக்க, நல்ல வேளை அவன் இன்னும் சாகல அப்படிங்கிறான் நக்கலா. பக்கத்துல வந்து நிக்கிற ராகுல ஒரு முறைப்பா பாருங்க, குடும்ப விஷயத்த ஊரெல்லாம் போய் சொல்லுவியாடா அப்படிங்கிற மீனிங் அந்த பார்வைக்கு. அந்த பார்வையோட உக்கரத்தை தாங்கிக்க முடியாம ராகுல் தலையை குனிஞ்சுக்கிறான். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ஆர்த்தி, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஆர்த்தி கிட்ட மனசுல இருந்து மன்னிப்பு கேட்கிறான். ஆனா ஆர்த்தி கை கட்டினபடியே அவனை முறைச்சு பார்த்துட்டு நின்று இருக்க. கீழே விழுந்த விக்கிய ரோகன் தட்டி எழுப்பிட்டு இருக்கான். நல்ல வேலையா அவன் கண்ணு முடிச்சிடறான். இதுக்கு மேல நம்ம இங்கே நிக்க வேண்டாம், ஆர்த்தியும் ராகுலும் அவங்க மனசு விட்டு பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ரோகன் வெளியே போயிடுறான். ப்ளீஸ் ஆர்த்தி என்னை மன்னிச்சுக்கோ, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ இப்ப செஞ்சது தான் சரி அப்படின்னு விக்கியை பார்த்து சொல்றான். உன் பாடி கவுண்டை கேட்ட உடனே என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல ஆர்த்தி. அதனால தான் விக்கி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினேன். அவன் இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கிட்டான். உண்மையிலே நான் ரொம்ப வீக்காக இருந்திருக்கேன், எனக்கு உனக்கு நல்லா தெரியும் ஆர்த்தி. இந்த கல்யாணமான 8 மாசத்துல நீ எந்த அளவுக்கு என்கிட்ட அந்யோன்யமா இருந்த அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆர்த்தி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆனா ஆர்த்தி அவனை மௌனமா பார்த்துட்டு இருக்கா. இந்த சொசைட்டியை சொல்லணும் ஆர்த்தி, சின்ன வயசுல இருந்து ஆண்கள் பண்ணாத தப்பு இல்லை, பெண்கள் பண்ணா மட்டும் அது தப்பு அப்படின்னு இந்த சொசைட்டி தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் நான் தப்பு பண்ணா அது எனக்கு தப்பாவே தெரியல. ஆனா இப்போ நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆர்த்தி. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட நீ உண்மையாக தான் இருந்த, என்னை மன்னிச்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு ஆர்த்தி அப்படின்னு ராகுல் கெஞ்சிட்டு இருக்க. என்னையும் மன்னிச்சிரு ஆர்த்தி அப்படின்னு பின்பக்கமாக ஒரு குரல் வருது. பார்த்தா கீழே விழுந்திருந்த விக்கி தான் எந்திரிச்சு நிற்கிறான். ராகுல் சொன்ன மாதிரி தான் ஆண்கள் பண்ணுறது எதுவும் தப்பு இல்லை, பெண்கள் வேற ஒரு ஆணை மனசுக்குள்ள நினைச்சாலே தப்பு அப்படின்னு நினைக்கிற இந்த சமூகத்தில் நானும் ஒருத்தன் தான். ஆனால் எனக்கு ஒரு நல்ல பாடம் நீ கற்பிச்சு கொடுத்துட்ட, நீ கற்றுக் கொடுத்த எனக்கு இந்த பாடத்தோட வழி ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு மறக்காது அப்படின்னு அங்கே அடி வாங்கினதை பற்றி இன்டைரக்டாக விக்கி சொல்கிறான். எல்லாம் உன்னால வந்ததுடா அப்படின்னு ராகுல் கோவமா விக்கி அடிக்க வர, ஆனால் சட்டுன்னு ரோகன் வந்து தடுத்துறான். விடுறா, அவன் என்னை அடிக்கட்டும், நான் இந்த அடிக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு திடீர்னு நல்லவனா மாறின விக்கி சொல்ல, ஏற்கனவே நீ பண்ண தப்புக்கு ஆர்த்தி கொடுத்த ஒரு உத போதும், உனக்கு 50 வருஷத்துக்கு அந்த வழி மறக்காதுரா அப்படின்னு ரோகன் சொல்ல எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. சரி வா அந்த பக்கம் போலாம், ஒரு 10 தடவை உட்கார்ந்து எந்திரி, சூடா காஃபி கொடுக்குறேன், அதுக்கப்புறமாவது சரியாகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ரோகன் விக்கியை கூப்பிட்டு போக, இங்க ராகுல் ஆர்த்தியை ஏக்கமா பார்த்துட்டு நிற்கிறான். என்னை மன்னிப்பியா ஆர்த்தின்னு அவளை பரிதாபமா பார்த்து கேட்கவும், உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆர்த்தி, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறா. உன் கண்டிஷன் என்னன்னு சொல்லு, நான் உடனே நிறைவேற்றுறேன் அப்படின்னு ராகுல் சந்தோஷமாக சொல்ல, உன் பாடி கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு ஆர்த்தி கேட்கவும், உன்னை விட 6 அதிகம் அப்படின்னு அவன் தோப்புக்காரணம் போடுறதுக்காக காது மடலை பிடிக்கவும், 15 அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்ட ஆர்த்தி, சரி சரி இப்போ நீ சொல்லு, அந்த பொண்ணுகள்லாம் உன்னை எங்கே தொட்டுச்சு, நீ அந்த பொண்ணுகளை எங்கெல்லாம் தொட்ட, என்னெல்லாம் பண்ண, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கவும் ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அவளை கட்டி பிடிக்கிறான். இதோட இந்த ஷார்ட் ஃபிலிமும் முடியுது. இந்த மாதிரி கருத்தெல்லாம் படத்தில் பார்க்கறக்கோ இல்லை சோஷியல் மீடியாவில் படிக்கிறக்கோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது அதோட ப்ராக்டிகாலிட்டியே வேற. என்னைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தியாகவும் ஒருத்திக்கு ஒருத்தனாகவும் தலை நிமிர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.